Okay, good afternoon students. இன்னைக்கு நம்மளோட physical science ஓட first unit ஓட first problem நம்ம பார்க்க போறோம். Calculate the velocity of a moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg per ms power minus 1. Okay, first நம்மளோட first sumல first ஒரு sum கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்பவுமே கால்குலேட் டு ஃபைண்ட் டு டிட்டர்மைன் இந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. இதை பாருங்க, கால்குலேட் த வெலாசிட்டி. அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. அப்ப மாஸ் m which is equal to 5 கிலோகிராம். அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் which is equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2.5 கிலோகிராம் ms பவர் minus 1. ஓகே, இது அவங்க கொடுத்த டேட்டா. இப்போ நம்மள வெலாசிட்டி கேட்குறாங்க, v which is equal to what இல்லையா. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலாவுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை இல்லையா. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டா, அதாவது லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஃபார்முலா வச்சு நம்ம வெலாசிட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா என்ன, லீனியர் மொமெண்டம் which is equal to mass into velocity இல்லையா. இதுதான் ஃபார்முலா. இது சிம்பிளா எப்படி எழுதலாம்னா p which is equal to m into v இல்லைங்களா. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்ப நம்ம லீனியர் மொமெண்டம் क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. சோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு அங்க லீனியர் மொமெண்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஞாபகம் வரல அப்படின்னா நீங்க இங்க கொடுத்த டேட்டாக்கு வந்துருங்க. லீனியர் மொமெண்டம் 2.5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா. அப்ப 2.5ல ஒரு நம்பர் விட்டுருங்க. கிலோகிராம்ன்றது என்னது, மாஸ் இல்லையா. ms பவர் minus 1ன்றது வெலாசிட்டியோட ஃபார்முலா. வெலாசிட்டி நம்ம படிச்சிருப்போம், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். அப்ப ms பவர் minus 1ன்றது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. mன்றது மாஸ். அப்ப m into v தான் லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த நேரத்துல ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருந்தா நீங்க சம்ல இருந்தே क्वेश्चनல இருந்தே வந்து அந்த ஃபார்முலா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப p யோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 2.5 இல்லையா. சோ நம்ம வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணோம். இங்க மல்டிபிள் இருக்கிற மாஸ் எப்படி வந்தா டிவைட் ஆயிடும். மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5. ஓகே, which is equal to v. ஓகே, சோ இது மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா மேலே கீழே நம்ம 10 ஆல மல்டிபிள் பண்ணி 10 ஆல டிவைட் பண்ணிடுங்க. பாருங்க 10 into 10. சோ 10 ஆல மல்டிபிள் பண்றச்சு இங்க பாயிண்ட் போயிடும் இல்லையா, 25 ஆயிடும். இது 5 into 10 என்ன ஆயிடும், நம்மளுக்கு 50 ஆயிடும். 50 which is equal to v. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 25 2 times வரும் 50 இல்லையா. அப்ப 1/2 which is equal to v. 1/2 நம்ம என்ன எப்படி எழுதலாம், 0.5. வெலாசிட்டியோட SI யூனிட்னா ms பவர் minus 1. That's all. ஓகே, நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். A door is pushed at a point whose distance from the hinges is 90 cm. ஓகே, ஒரு டோர் இருக்கு, அதை நம்ம புஷ் பண்றோம் இல்லீங்களா. சோ டோரோட hinges இருக்கு. hinges means மிட் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ மாதிரி. சோ அந்த hingesோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க எவ்வளவுனா 90 cm with a force of 40 Newton. அப்ப f ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. calculate moment of force. ஓகே, மொமெண்ட் அப்படினாவே m, அதாவது கேபிட்டல் m யூஸ் பண்ணோம். சயின்ஸ்ல ஒரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லீங்களா. சோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா கேபிட்டல் m யூஸ் பண்ணோம், மாஸ்னா ஸ்மால் m நம்ம யூஸ் பண்ணோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்றதால m which is equal to, இப்போ எனக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு எனக்கு ஃபார்முலா தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா கொடுத்திருக்கிற டேட்டாஸ் நான் எழுதுறேன். என்ன டேட்டா அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 90 சென்டிமீட்டர். அப்ப d which is equal to 90 சென்டிமீட்டர். இது வந்து டேட்டா ஃப்ரம் क्वेश्चनல இருந்து நான் எடுத்தது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபோர்ஸ் f which is equal to 40 நியூட்டன். ஓகேவா. இப்ப பாருங்க இந்த டேட்டால இருந்தே ஃபார்முலா வருதா பாருங்க. அப்ப மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் m which is equal to, அதுக்கு என்ன ஃபார்முலானா f into d. ஓகேவா. சோ டேட்டாஸ்ல இருந்தே நம்ம வந்து ஃபார்முலாவை எடுக்கிறோம், கொடுத்துருக்கிற டேட்டாஸ்ல இருந்தே. இப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா இந்த ஒரே விஷயத்தை தான் கவனிக்கணும். இது என்னன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்மால் டி வந்து சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஃபோர்ஸ் கேபிட்டல் f தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் f யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்மால் fன்றது ஃப்ரிக்ஷனுக்கான சிம்பிள். ஒன்னொன்றுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஸ்மால் f வந்து ஃப்ரிக்ஷனுக்கான சிம்பிள், கேபிட்டல் f வந்து ஃபோர்ஸ்க்கான சிம்பிள்.
இப்ப டிஸ்டன்ஸை சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான். நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தா நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம இப்போ எம்கேஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்றோம். எம்கேஎஸ் சிஸ்டம் மீன்ஸ் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அதாவது எந்த ஒரு யூனிட்டா இருந்தாலும், எந்த ஒரு மெஷர்மெண்டா இருந்தாலும் இந்த 3 கண்டிஷன் கூட வந்துடணும் இல்லையா? அப்ப இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்டு 10⁻²ஆல மல்டிபிள் பண்ணணும். இல்லனா 100 ஆல் டிவைட் பண்ணணும். d which is equal to 90 divided by 100. ஓகேவா? 10⁻²னாலும் டிவைட் பை 100னாலும் ஒண்ணுதான், சேம் தான். சோ அப்ப என்ன ஆயிடும்? ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா? சோ 9/10 டிவைட் பண்ணலாமா? 9 10 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 9 டைம்ஸ் வரும் இல்லீங்களா? சோ அப்ப 9 டைம்ஸ் வந்தா 90. அப்ப 0.9. அப்ப டிஸ்டன்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. 0.9 மீட்டர். ஓகே, இன்டு F ஓட வேல்யூ 40 நியூட்டன். ஓகே, மல்டிபிள் பண்ணலாமா? 40 னா 4 into 10. அப்ப 10 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? பாயிண்ட் போயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 10 ஆல மல்டிபிள் பண்ணா ஒரு டிஜிட் பாயிண்ட் போயிடும். அப்ப 9 into 4 என்னன்னா 36 நியூட்டன். ஓகே, லிசன், ரொம்பவே இம்பார்ட்டன்டான क्वेश्चन இது. நிறைய ஒரு 2 மார்க்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். டேட்டாஸ் எழுதிட்டு டேட்டாஸ்ல இருந்தே ஃபார்முலாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். ஃபார்முலாஸ் எழுதிட்டு யூனிட் வந்து சேமா கொடுத்திருக்கானா அப்படி நம்ம பார்க்கணும். அப்ப அதே இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா கன்வர்ட் பண்றோம். மீட்டரா கன்வர்ட் பண்றச்ச இன்டு 10⁻² மல்டிபிள் பண்ணலாம், இல்லாட்டி 100 ஆல் டிவைட் பண்ணலாம். சோ 90 divided by 100 நமக்கு என்ன கிடைக்கும்? 0.9 கிடைக்கும். இந்த 0.9 எக்ஸாக்ட்டா நான் எழுதுறேன் பாருங்க. 0.9 இருக்குங்களா? இன்டு இந்த 10 40 எப்படி எழுதலாம்னா 4 into 10 ன்னு எழுதலாம் இல்லையா? அப்ப இந்த 10 ஆல மல்டிபிள் பண்றச்ச இந்த 0.9 என்ன ஆயிடும்? வெறும் 9 ஆயிடும். அப்ப 9 into அப்ப 4 இருக்கு இல்லையா? 4. அப்ப 9 4 சார் என்ன கிடைக்கும் நமக்கு? 36 நியூட்டன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம்.